ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னைகட் சமையலில் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸ்பெஷலான வெறுங்கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதி முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்துட்டேன். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி. சீரகப்பொடி இல்லைன்னா சீரகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப காரம்னு சொன்னால் தனியாக கலந்த மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேன். 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டேன். டக்குன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஃபைனாக நைஸாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சல், உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு ஏற்றது போல் புளி கரைச்சல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கொதிக்க விட போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திக்காக வச்சிங்கன்னா அந்த வெறுங்கறி நல்லா இருக்காது. நல்ல தண்ணியாக அந்த குழம்பு வைங்க. இதில் தேங்காய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுன்னாலும் உங்கள் விருப்பம்தான்ப்பா. நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடெல்லாம் இதை வெறுங்கறின்னு சொல்லுவாங்க. நம்ம கறினா மட்டன் சிக்கன் நினச்சிக்குவோம். எல்லா குழம்பையுமே அவங்க கறின்னு தான் சொல்கிறாங்க. இது போல் சொல் வழக்கு அங்கே இருக்குது. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதை மாற்றினதுக்கப்புறம் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். கொதிக்கும் போது பொங்கி வரும். குழம்பு வைக்கும்போது நீங்கள் ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் போட்டு நல்லா நான் கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்குது. இதில் சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால நல்லா வாசனையாக இருந்தது. இந்த குழம்புக்கு அவங்க கூட்டு, அவியல், வறுவல் இப்படி எதை வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம விருப்பம்தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெறுங்குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாளிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கிடலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக தாளிக்கிறாங்கப்பா. அதாவது வெறும் கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு ஒரு சிலர் தாளிக்கிறாங்க. சிலர் வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இந்த குழம்பை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்ற நான் எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு எங்கள் வீட்டில் வடகம் இருக்குது. வடகத்தை கொஞ்சம் அதில் போட்டுட்டேன். என்ன தான் நாகர்கோவில் ஸ்டைலாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஸ்டைலையும் கொஞ்சம் காட்டணும்ல. ரொம்ப ரொம்ப சுவையான வெறுங்கறி கமகமன வாசனையோட தாளித்து கொட்டியாச்சு. நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.